ஹாப்பி ஈஸ்டர். இன்றைக்கும் எல்லாரும் இயேசு உயிர்த்தெழுந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு சிறிய ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாமா? எப்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தாங்க? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு கன்னிமரியாள் கர்ப்பவதி ஆகுறாங்க. நார்மலாக ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்தில் எப்படி பிறக்குமோ அப்படியே இயேசுவும் பிறந்து வர்றாரு. அதுக்கப்புறம் அவர் வளரக்கூடியது சில காரியங்கள் எல்லாம் பைபிளில் ஆல்ரெடி இருக்குது. அது நிறையவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படியே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செய்ய தொடங்குதாரு. அது எல்லாமே நமக்கு சொல்லிட்டு இருந்தா டைம் பத்தாது. குருடனுடைய கண்ணு காணப்படுது, செவிடன் கேட்கப்படுகிறான், முடவன் நடக்கிறான். பல வருடமாக வியாதியா உள்ளவங்கள் அந்த வியாதியெல்லாம் சுகமாகுது. இறந்து போன லாசர் உயிர் தெளிக்கிறான். பல அற்புதங்களை எல்லாம் செய்கிறாரு. அதெல்லாம் செஞ்சு அப்படியே நடக்கும்போது அந்த காலத்தில் வந்து அந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்படின்னா உலகத்தின்படி ஞானவான்கள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இயேசு வந்து இப்படியே விட்டாலும் சரியாகாது, அவரை வந்து எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு வகை தேடுறாங்க. ஆனால் அவங்க கொல்லணும்னு நினைச்சாலும் நினைக்கலைனாலும் ஆல்ரெடி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாச்சு, அவர் வந்து சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நாள் வருது, இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு. அன்னைக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, சிலுவை சுமந்தாரு, பாடுகள் அனுபவிச்சாரு, கசப்பு காடியெல்லாம் குடிச்சாரு. ஆனால் அது வந்து இதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்முடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய நோய்களுக்காக அவர் வந்து இந்த மாதிரி அடிகளெல்லாம் பட்டாரு. ஆனால் அதனால நமக்கு என்ன கிடைச்சது? நம்ம பரிசுத்தவானானோம். இப்படி எல்லாம் நமக்காக பண்ணினாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் நினைச்சாங்க, ஓகே இயேசு இறந்தாச்சு, இதோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். 3வது நாள் வருது, ஏசப்பா உயிர்த்தெழுந்தார். ஏசப்பா உயிர்த்தெழுந்தது வந்து நிறையவங்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. மரியாளுக்கு, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் நடக்குது. இப்போ ஏசப்பா உயிர் தெளிந்தாச்சு, அதோட எல்லாமே முடிஞ்சதா? அப்படி மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னொரு காரியம் இருக்குது. இந்த அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இயேசு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் கூட இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் வந்து நிறைய காரியங்களை போதிச்சு கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் வந்து ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், சத்திய ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவாங்க அப்படின்னு ஒரு ஹெல்ப்பரை நான் உங்களுக்கு அனுப்புதேன், பரிசுத்தாவி வந்து உங்களை நல்ல வழியில் நடத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை போதிக்கிறாரு. அடுத்து 8வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்படி எல்லா காரியத்தையும் பேசிட்டு இருக்கும்போது கூடவே எல்லாரும் அப்படியே பேசிட்டு வராங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் பேசிட்டு வராங்க. அப்படியே கூட இருந்துட்டு பார்த்தா காணலை, ஏன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. வானத்தை வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே வாராங்க. வந்து சொல்லுதாங்க, 11ஆம் வசனத்தில் இருக்குது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இதாங்க நான் சொல்ல வந்தது. அவர் இந்த உலகத்துல வந்தாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எல்லாருக்கும் அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனா இன்னொரு விஷயம் இங்க இருக்குது, அவர் எப்படி போனாரோ அதே போல திரும்ப வருவாரு, திரும்ப கண்டிப்பா வருவாங்க. அப்ப அதை நீங்க வந்து சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல வருவாராம். ஸோ இதே மாதிரி தான் நாமளும் அவருடைய வருகையை சந்திக்கணும். அந்த வருகையை சந்திக்க நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்குதோமா? நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அதுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.